அல்லேலூயா. நாம் காண்கிற ஒரு பொருளின் மீது நம்பிக்கை வைக்கிறோம். இதோ அவர் சொல்லுகிறார், இதோ என்னை பின்பற்றுகிற சகோதரனே சகோதரியே, காணாத இடத்துல நான் இருக்கிறேன், என் மீது நம்பிக்கை வைத்தால் நானே யாவற்றையும் உனக்காக செய்து முடிப்பேன். அவர் சொல்றாரு, அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், இனி நடக்கவிருக்கிற காரியங்கள் யாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று எழுதியிருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்றாரு. அவர் சொல்லுகிற இந்த வார்த்தையில நீங்கள் எல்லோரும் என்று சொல்லும் பொழுது அவர் நிறத்தையோ மொழியையோ மதத்தையோ குறிப்பிடவில்லை என்பதை இங்க பார்க்கிறோம். மனித குலத்தையே அவர் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அன்போடு அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்று அதிகாலையில